அண்ணன் திரு லயோலா மணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றனர். ஸ்டார்டிங்கே ட்ரபிளா இருக்கு. எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்ன சேகுவராவின் வரிகளுக்கு இணங்க பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு என்று தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு லட்சக்கணக்கான இளைஞர்களின் படையோடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தமிழக வெற்றி கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை உருவாக்கி தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சராக அமர இருக்கின்ற வெற்றி தலைவர் தளபதி அவர்களை வணங்கி, உழைப்பு என்றால் மரியாதைக்குரிய ஐயா என் ஆனந்த் அவர்கள், ஐயா ஆனந்த் அவர்கள் என்றால் உழைப்பு. இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக தளபதி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக பம்பரம் போன்று சுழன்று கொண்டு பணி செய்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி, அரசு பதவி வேண்டாம் என்று அந்த பதவியை தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டில் வெற்றி தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சராக மாற்றுவதற்கு தளபதியின் தளபதியாக நானும் வருகிறேன் என்று வருகை தந்து கட்சியினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக பணி செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா ஆனந்த்ராஜ் அவர்களுக்கும், நான் சிவானண்ணன் என்னமோ நினைச்சேங்க, நம்ம கிட்ட பேசுவாரு, ஆனா மைக்ல வந்து இப்படி எல்லாம் பேசுவாரா அப்படின்ற ஒரு வியப்பு இருந்துச்சு. ஆனா மைக்க பிடிக்கும் போதுதான் தெரியுது நான் சாதாரண ஆள் கிடையாது, எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நான் தயார் என்கின்ற ஒரு சிங்க குரலாக இருந்தது மாவட்ட செயலாளருடைய ஒரு குரல். அண்ணன் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற தோழர்களுக்கும், அன்பு என்றால் அள்ளி அள்ளி அன்பை வழங்கக்கூடியவர்கள், வம்பு என்றால் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தயார் என்கின்ற மனநிலை கொண்டவர்கள் தான் தருமபுரி மக்கள். அந்த தருமபுரி மக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம பேச நினைச்சது எல்லாத்தையும் தம்பி ரமேஷ் பேசிட்டாப்ல, மாவட்ட செயலாளரும் பேசிட்டாப்ல. அடுத்து நம்ம கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் பேச இருக்கிறாங்க. இதுல கூடுதல் சிறப்பு என்னன்னா, அண்ணன் அவர்களுடைய கன்னி பேச்சு என்பது இந்த பொதுக்கூட்டம் தான். இந்த பொதுக்கூட்டத்தில் தான் முதலாக அண்ணன் அவர்கள் கட்சிக்காக பேச போகிறார். அண்ணன் அவர்களுடைய பேச்சு என்பது வரலாற்று சிறப்பு மிக்க பேச்சாக இந்த தருமபுரி கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைய இருக்கிறது. அதனால் அதிகமாக நான் நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல. இன்று 51வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற தலைவர் தளபதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னால, நினைச்சதெல்லாம் நடக்குமுங்க கண்ணு முன்னால. நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. தமிழ்நாட்டு அரசியல் என்பது இதுவரை திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு வலிமையான எதிரியை நீங்கள் பார்த்ததே கிடையாது. முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை தான் நீங்கள் எதிர்கொள்ள போறீங்க. எங்களை பார்த்து சாதாரண கூட்டம், ரசிகர்கள் கூட்டம் அப்படிலாம் நினைக்காதீங்க. தம்பி சொன்னார்ல, இந்த சின்ன பசங்க தான் உங்களுடைய கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு, சின்ன பசங்கள் என்று சொல்வதை விட தளபதியினுடைய சிங்க பசங்க நாங்க. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, எளியன உன்னை இகழ்ந்தோர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே என்ற
என்கின்ற தளபதியின் புலி கூட்டங்கள் நாங்க. உங்களுடைய அடக்குமுறையை பார்த்து பயப்படுவதற்கு நாங்கள் என்ன சாதாரண கூட்டமா? மாவட்ட செயலாளர் அண்ணா சொன்னாங்க, பேனர் வைக்க முடியல, போஸ்டர் வைக்க முடியல, காவல்துறை நெருக்கடி அழுத்தம் கொடுக்கிறாங்க. தர்மபுரியில் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாடு முழுவதும் தளபதியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அவ்வளவு இடையூறுகள், அவ்வளவு அடக்குமுறைகள். பேனரை கிழிக்கிறீங்க, போஸ்டரை கிழிக்கிறீங்க. உங்களால் பேனரை கிழிக்க முடியும், போஸ்டரை கிழிக்க முடியும். தமிழ்நாட்டு மக்களுடைய இதயத்தில் இருக்கின்ற எங்க தலைவர் தளபதியை கிழிக்க முடியுமா? மக்களுடைய இதயத்தை போய் கிழிச்சு போயிட்டு எங்க தலைவரை கிழிக்க போறீங்களா? தமிழ்நாட்டினுடைய தாய்மார்களுடைய மகனாக எங்க தலைவர் தளபதி இருக்கிறாரு. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தாய்மார்களுடைய ஆதரவு எந்த தலைவருக்கு இருக்கிறதோ அந்த தலைவர் தோற்றதாக வரலாறே கிடையாது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தார். ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது. தமிழ்நாட்டில் எதிர்கட்சி வரைக்கும் வந்தார். அதன் பிறகு தமிழ்நாட்டில் தாய்மார்களுடைய ஆதரவு எங்க தலைவர் தளபதி அவர்களுக்கு இருக்கு. 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அவர் முதலமைச்சராக அமரத்தான் போகிறார். உங்களுடைய அடக்குமுறைகளையும் நெருக்கடிகளையும் பார்த்து பயப்படுவதற்கு எங்களை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. கள்ளக்குறிச்சியில பேனர் கிழிக்கிறாங்க. காரணம் கேட்டா ஏவா வேலு அந்த வழியா வராரா, அதனால அங்க பேனரை கிழிக்கிறோம் அப்படின்னு. பேனர் வச்சதுக்கே இப்படி பயப்படுறீங்களே, இன்னும் ஒரு மாசத்துல 234 தொகுதிகளும் எங்க தலைவர் மக்களை சந்திக்க போறாரு. அப்ப என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் தமிழ்நாட்டை விட்டு ஓடி ஒளிஞ்சிருவீங்களா? சென்னையில் பல இடங்கள்ல பேனர் வைக்க அனுமதி கொடுக்கல. அப்படியே அனுமதி கொடுத்தாலும் அப்படியே பேனர் வைத்தாலும் அதை நீங்க கிழிக்கிறீங்க. கேட்டா சின்னவர் கோச்சிப்பாரு, மன்னவர் கோச்சிப்பாரு, அதனால பேனர் வைக்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எத்தனை காலத்துக்கு இப்படி நீங்க சொல்லிப்பீங்க? உங்களால் ஒரு 9 மாதத்துக்கு சொல்ல முடியுமா? அதன் பிறகு ஆட்சியும் அதிகாரமும் எங்க தலைவர் தளபதியின் கைகள் வரும். அப்ப உங்களை போன்று கீழ்த்தரமாக நாங்க நடந்து கொள்ள மாட்டோம். திமுக 4 பேனர் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 40 பேனர் வச்சுக்கோங்க அப்படின்ற அனுமதியை எங்க தலைவர் தளபதி கொடுப்பாரு. எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர் தான் எங்க தலைவர் தளபதி அவர்கள். தம்பி சொன்னாப்புல, காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது. அந்த காற்றாற்று வெள்ளத்தினுடைய திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள். அதனால மீண்டும் மீண்டும் வந்து எங்க தலைவரை வந்து ஒரு கூத்தாடி அவர்கள் பின்னாடி நிற்பதெல்லாம் ரசிகர்கள் கூட்டம், அதெல்லாம் சொல்லாதீங்க. இதான் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு நீங்க சொன்னீங்க. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கூத்தாடி, அவர் பின்னாடி இருப்பவர்கள் எல்லாம் ரசிகர்கள் என்று. அந்த எம்ஜிஆர் அவர்கள் தானே திமுக என்கின்ற கட்சியை 13 ஆண்டுகள் வீட்டில் உட்கார வச்சாரா இல்லையா? அதே போன்றுதான் எங்க தலைவர் தளபதி அவர்கள் திமுகவை வீட்டில் உட்கார வைக்க தான் போறார். எப்படி அண்ணா என்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் புரட்சியை ஏற்படுத்தியதோ, எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து எப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதோ, வெற்றி தலைவர் தளபதி விஜய் என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் எழுச்சியையும் புரட்சியையும் ஏற்படுத்தும். அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். பொது வாழ்க்கை என்றால் விமர்சனங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், மிரட்டல்கள் வரும். அண்ணன் சிவான் அவர்கள் சொன்னாங்களே, பைக்ல போன திமுக கட்சியை சார்ந்தவர் வந்து ஒருத்தர் மறைமுகமா பேசினாரு, என்னங்க பைக்ல எல்லாம் போறீங்க, உங்களை பார்த்து அமைச்சரே பயப்படுறாரு அப்படின்னு. அண்ணனுக்கே இவ்வளவு மிரட்டல்னா என்னெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாத்தீங்களா? ஆனா எளிமையா தான் இருக்கிறேன், சாதாரணமா தான் நடந்து போறேன். ஏனென்றால் அந்த தளபதியினுடைய முகமும் தளபதியினுடைய அந்த சிரிப்பும் தான், அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையும் ஆற்றலையும் வேகத்தையும் எனக்கு ஏற்படுத்துது. என்ன பண்ணிட முடியும் உங்களால? என்ன கேட்கிறோம் நாங்க? ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று சொல்லி ஏமாத்தி பித்தலாட்டம் செய்து ஓட்ட வாங்குறீங்க. நீங்க எதையும் நடைமுறைப்படுத்தல, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல. நாங்க கேள்வி கேட்கிறோம், சொன்னீங்களேங்க ஏங்க செய்யல அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். அதற்கு நீங்க பதில் சொல்லணும்னா, வாடகை வாய்களை வைத்துக் கொண்டு 200 ரூபாய் ஊப்பிகளை வைத்துக் கொண்டு கொத்தடிமைகளை வைத்துக் கொண்டு எங்களுக்கு எதிராக அவதூறாக பேசுவது, ஆபாசமாக பேசுவது, ஒருமையில் பேசுவது, இந்த பருப்பெல்லாம் வேற எங்க வேணா வச்சுக்காங்க, எங்க கிட்ட வச்சுக்காதீங்க. எங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்கின்ற தோழர்களை உங்களால் எதிர்கொள்ள முடியுமா?
சமூக வலைதளத்தில் 1000 கேள்விகளை கேட்கிறாங்களே, அந்த கேள்விக்கு யாரால் பதில் சொல்ல முடியுமா? திரும்ப திரும்ப இவர்கள் முன்வைப்பதெல்லாம் சினிமாக்காரு கூத்தாடி. எதற்காக நானும் தம்பி ரமேஷ் அவர்கள் இதை தொடர்ந்து பேசுறோம்னா, எங்க தலைவர் கூத்தாடியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய மக்களின் உரிமைக்காக போராடி இருக்கிறாரு, வாழ்ந்திருக்கிறாரு, குரல் கொடுத்திருக்கிறாரு. நீங்க பட்டாபிஷேகம் செய்ய இருக்கின்ற உங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூத்தாடியாக இருக்கின்ற பொழுது என்ன செஞ்சாரு? பதில் சொல்ல முடியுமா? 2008 எங்க தலைவர் தளபதி அவர்கள் ஈழ மக்களின் விடுதலைக்காக உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் செய்தார். எங்க தலைவர் 2008 திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க இருந்தாரு? தமிழ்நாட்டினுடைய மீனவர் பிரச்சனைக்காக எங்க தலைவர் தளபதி அவர்கள் தன் பின்னாடி வந்த ரசிகர்கள் கூட்டத்தை திரட்டி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாரு. தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்பட்டால், மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டால் உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடே இல்லாமல் போயிருந்து எங்க தலைவர் கூத்தாடியாக இருந்து கொண்டு பேசினாரு. அரசியல் கட்சி தலைவராக இருந்து கொண்டு நீங்க என்னத்தை கிழிச்சிங்க? இந்த கேள்வி நாங்க கேட்போம், பதில் சொல்லணும்ல. பதில் சொல்றது கிடையாது. உடனே முன்வைப்பது கூத்தாடி சினிமாக்காரர். எங்க தலைவர் கூத்தாடியாக இருந்து கொண்டுதான் விலையில்லா விருந்தகத்தை நடத்தி கொண்டிருக்காரு. எங்க தலைவர் கூத்தாடியாக இருந்து கொண்டுதான் இரவு பாடசாலையை நடத்தி கொண்டிருக்காரு. எங்க தலைவர் கூத்தாடியாக இருந்து கொண்டுதான் நூலகம் நடத்தி கொண்டிருக்காரு. எங்க தலைவர் கூத்தாடியாக இருந்து கொண்டுதான் முதியோர் உதவித்தொகை என்கின்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் தோழர்கள் செய்து கொண்டிருக்காங்க. எங்க தலைவர் கூத்தாடியாக இருந்து கொண்டுதான் குருவியகம் நடத்துறாரு. எங்க தலைவர் கூத்தாடியாக இருந்து கொண்டுதான் வெளியகம் நடத்துறாரு. எங்க தலைவர் கூத்தாடியாக இருந்து கொண்டுதான் மக்களுக்கான பல உதவிகளை செய்து கொண்டிருக்காரு. அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? அவர் உழைத்து சம்பாதித்த பணத்தில் மக்களுக்கு சேவை செய்யறாருங்க. சினிமாவில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறாரு. 300 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் கியூல நிற்கிறாங்க. பேரும் வேண்டாம், புகழும் வேண்டாம், பணமும் வேண்டாம், என்னை இந்த உயரத்தில் உயர்த்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாருல, மிகப்பெரிய தியாக உணர்வுங்க. சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாள் என்கின்ற ஒரு அம்மா இருக்கிறாங்க. மக்கள் சேவகர், இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய மாபெரும் ஒரு தலைவர். அந்த அஞ்சலை அம்மாளை தமிழ்நாட்டில் எத்தனை மக்களிடம் இந்த திமுகவும் அதிமுகவும் கடத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு? எத்தனை பேரை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க அஞ்சலை அம்மாளை? ஆனா மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் என்கின்ற அந்த மாபெரும் புரட்சி பெண்மணியை கொள்கை தலைவராக எங்கள் தலைவர் அறிவித்த பிறகு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் அஞ்சலை அம்மாள் என்கின்ற அம்மாவை தேடி தேடி படித்து கொண்டாடுகிறார் என்றால் நீங்க சொல்ற கூத்தாடி தாங்க அந்த புரட்சியை செஞ்சாரு. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, அவர் சாதித்த தலைவர். அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான தலைவர் கிடையாது, உலக தலைவர் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக அறிவித்த பிறகுதான் எல்லா சாதியை சார்ந்த எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் நாங்கள் சாதி ரீதியாக பிளந்து கிடக்கவில்லை, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், சமத்துவ உணர்வோடு இருக்கிறோம் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களை உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்றால் நீங்க சொல்ற கூத்தாடி தாங்க அந்த புரட்சியை செஞ்சாரு. தந்தை பெரியார் அவர்களை இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்த வரலாற்று சிறப்புமிக்க தலைவராக நீங்க சொல்ற கூத்தாடி எங்க தலைவர் தளபதி தான் இருக்கிறாரு. அம்மையார் வேலுநாச்சியார் அவர்களை இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்த மாபெரும் பெருமை நீங்க சொல்ற கூத்தாடி எங்க தலைவர் தளபதி தான் செஞ்சாரு. ஐயா காமராஜர் அவர்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து இன்றைய இளம் தலைமுறையிடம் காமராஜர் போய் சேர்த்த பெருமை நீங்க சொல்லக்கூடிய அதே கூத்தாடி எங்க தலைவர் தளபதி அவர்கள் தான் இந்த புரட்சியை ஏற்படுத்தினார். வெட்கமே இல்லாம ரோசமே இல்லாம கூத்தாடி கூத்தாடி என்று சொல்றதுக்கு வாய் கூசல, அயோக்கியத்தனமா இல்ல? ஐயா ஸ்டாலின் அவர்கள் படத்துல நடிக்கலையா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் படத்துல நடிச்சிருக்காரா இல்லையா? நாடகத்துல நடிச்சிருக்காரா இல்லையா? அப்ப அவருக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க, பேர் என்ன? அவ்வளவுதான். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு எப்படி தெரியும்? சினிமால தானே தெரியும், நடிகையோட நடனம் தெரிஞ்சிச்சு. அப்ப திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூத்தாடி தானே. அப்ப கூத்தாடியாக இருந்து கொண்டு எங்களை பார்த்து கூத்தாடி என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன துணிச்சல் இருக்கு, என்ன அருகதை இருக்கு? பதில் சொல்ல முடியுமா? கூத்து என்பது கலை, மக்களை மகிழ்விக்கும் கலை. 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் எங்க தலைவர் தமிழ்நாட்டு மக்களை மகிழ்வித்திருக்காரு, கொண்டாட்டத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அந்த தொழிலை இழிவுபடுத்தி பேசுவது அயோக்கியத்தனமா இல்லையா?
ஒருத்தருடைய தொழிலை கொச்சைப்படுத்தி பேசுவது அநாகரிகமா இல்லையா? ஒருத்தருடைய தொழிலை கேவலப்படுத்தி பேசுவது கேவலமா இல்லையா? எதற்காக திமுக அயோக்கியத்தனத்தையும் கேவலமான தனத்தையும் செய்து கொண்டிருக்கிறீங்க? எங்க தலைவர் தளபதி அவர்களை வைத்து ரெட் ஜெயண்டில் படம் எடுக்கின்ற பொழுது அவர் கூத்தாடி என்று உங்களுக்கு தெரியலையா? சன் பிக்சர் வைத்து படம் எடுக்கின்ற பொழுது எங்க தலைவர் கூத்தாடி சினிமாக்காரர் என்று உங்களுக்கு தெரியலையா? டிஎம்கே என்கின்ற 3 எழுத்தை டிவிகே என்கின்ற 3 எழுத்து வீழ்த்த போகிறது 2026 சட்டமன்ற தேர்தலில். அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஒரு காமெடி பேச்சாளர், அவர் ஆபாச பேச்சாளர் கூட சொல்லலாம், டிவிகே அப்படின்னு சொன்னா என் காதுல வந்து அப்படி டீ விக்கிறவங்க டீ விக்கிறாங்க அப்படின்னு கேட்டுச்சுன்னு சொல்றாரு. நம்ம பிரதருங்க சத்தமா டிஎம்கே டிஎம்கே ஸ்பீடா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, டிஎம்கே 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 சொல்லுங்க, டிமிக்கி 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 வருதா? அப்போ 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு டிமிக்கி கொடுத்திருக்கின்ற இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எங்களை பார்த்து பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கு? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்களா இல்லையாமா? நீங்க தானே இருக்கீங்க, சொன்னாங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? தகுதியின் அடிப்படையில் தான் நாங்க 1000 ரூபாய் கொடுப்போம். கேவலமா இல்ல? அப்போ பிரச்சார நேரத்தில் தகுதியின் அடிப்படையில் பெண்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம், ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்க ஒரு யோக்கியமான ஆளு, நியாயமான ஆளு நம்ம சொல்லலாம். ஓட்டிற்காக எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு தாய்மார்களுடைய வயிற்றில் அடிக்கிறீங்களே, தாய்மார்களுடைய சாபம் யாரையும் சும்மாவே விடாது. அரசு ஊழியர்களுடைய அந்த ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறேன் என்று நீங்க சொன்னீங்க. அந்த ஒரு பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஓய்வு ஊழியர்களுடைய அந்த வாக்கை பெற்றுக்கிட்டீங்க. அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு மேலாக வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறாங்க. அதிலே ஒரு ஏமாற்று. சமூக நீதி, சமத்துவம், வெங்காயம், புடலங்காய் என்று பேசக்கூடிய நீங்கள் வேங்க வெயிலில் மலத்தை கொட்டி அந்த மலம் கலந்த தண்ணீரை குடித்த மக்களை பார்ப்பதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் கிடையாது. ஆனா திருநெல்வேலிக்கு போயிட்டு இருட்டுக்கடல அல்வா சாப்பிடுறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கு. இதற்காகவா ஓட்டு போட்டு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தேர்வு பண்ணாங்க? நான் விவசாய மகன், நான் டெல்டா காரன், விவசாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் முதல் நபராக ஓடி வருவேன் என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே, பரந்தூரில் 1 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்களே, அவர்களை பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? கிடையாது. ஆனா அமரன் படம் பார்த்து ரிவ்யூ எழுதுவார், போன் பண்ணி பேசுவார் கமலஹாசன் ஐயா கிட்ட, ஐயா கிளைமேக்ஸ் பார்த்தாங்க ஐயா, ரொம்ப கண் கலங்கிருச்சு. அங்கு கதறி கொண்டிருக்காங்களே விவசாயி பரந்தூர்ல, அவருடைய கண்ணீர் உங்களுக்கு கண்ணீரா தெரியலையா? இந்த அரசியல் விமர்சகர்கள் என்ற பேர்ல மூத்த பத்திரிகையாளர்கள் என்ற சில போலியானவர்கள் இது குறித்து நீங்க பேசுறீங்களா? விஜய் அவர்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது, அவருக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது என்று 24 மணி நேரம் எதற்காக பேசுற? எங்களுக்கு தான் ஓட்டு இல்லைல்ல, எங்களுக்கு தான் மக்கள் சப்போர்ட் இல்லைல்ல. காலையில எந்திரிச்சு பல்ல வளர்க்கணும் உடனே தலைவருக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும் பேசுவதுதான் உங்களுடைய வேலை. அப்படி பேசினாதான் 200 ரூபாய் கிடைக்கும். இதான் 200 ரூபாய் கொத்தடிமைகள். இந்த கூட்டத்தை கூட்டணும்னா வெளிப்படையா சொல்றேன், திமுக கட்சியை சார்ந்தவர்களும் அதிமுக கட்சியை சார்ந்தவர்களும் இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு குறைஞ்சதுன்னா ஒரு 2 கோடி செலவாயிருக்கும். 2 கோடி ரூபாய் செலவாயிருக்கும். கோட்டரு, கோலி பிரியாணி, 1000 ரூபாய் 500 ரூபாய் காசு கொடுத்தாதான் மக்கள் வந்திருப்பாங்க. கோட்டருக்கோ கோலி பிரியாணிக்கோ 500 ரூபாய் 1000 ரூபாய் காசுக்காக கூடிய கூட்டம் கிடையாது. தளபதி என்கின்ற ஒற்றை முகத்திற்காக, தளபதி என்கின்ற ஒற்றை அடையாளத்திற்காக, தமிழக வெற்றி கழகத்திற்காக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சேர்ந்த கூட்டம். இது சாதாரண கூட்டம் கிடையாது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் போறாரு, டெல்லிக்கு போறாரு, மோடி அவர்களை பார்த்து தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக நான் பேச போகிறேன். அதெல்லாம் கிடையாது. நம்ம கட்சியில விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு டீம் இருக்குப்பா, இந்த சமூக வலைதள அணின்னு. அந்த 1000 கோடி மோசடி நடந்த உடனே யார் அந்த தம்பி அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே பதறிட்டார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஐயோ, நேரம் மோடியிடம் சென்று சரணடைஞ்சாட்டு மோடி அங்க போயிட்டார். கச்சத்தீவுடைய பிரச்சனைக்காக இப்படி அவசர அவசரமாக சென்று நீங்க மோடி அவர்களை பார்த்ததுண்டா?
நீட் தேர்வை ரத்து செய்கிறேன் என்று சொன்னீங்களே, அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக ஐயா மோடி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் பார்த்ததுண்டா? சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்துவதற்கான உரிமையை தாருங்கள் என்று ஐயா மோடி அவர்களை பார்ப்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்படி அவசர அவசரமாக போனது உண்டா? காவிரி பிரச்சனைக்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனது உண்டா? அப்ப குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா முதலா ஓடி போற. இததான் நம்ம தலைவர் தளபதி அவர்கள் சொல்றாரு, குடும்ப அரசியலை வீழ்த்தணும். அப்ப மன்னராட்சியை வீழ்த்துவதற்காக மக்களிடமிருந்து வரக்கூடிய மக்களாட்சி தான் தலைவர் தளபதி அவர்கள். சாதாரணமா வரலங்க, அவர் உடனே அரசியல் இருந்தெல்லாம் குதிக்கல. 30 ஆண்டுகளுக்கு மேலாக படிப்படியாக அங்குலம் அங்குலமாக வளர்ந்து வருகிறாரு. தன் பின்னாடி திரண்ட ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் நற்பணி மன்றத்தை உருவாக்கி அரசியல் வகுப்படுத்தவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள். அந்த நற்பணி இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி எல்லோரையும் தோழர்களாக அணிதிரட்டி இருக்கிறாரு. அந்த மக்கள் இயக்கம் தான் இன்று தமிழக வெற்றி கழகமாக உருவாகி மிகப்பெரிய ஒரு புரட்சியை 2026 ஏற்படுத்த போது. தற்குறிகள் கூட்டம் இவர்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றீங்களா? வாங்க ஓபனா பேசுவோம். சமூக நீதியை பத்தி பேசுவோமா? சமத்துவத்தை பத்தி பேசுவோமா? ஜனநாயகத்தை பத்தி பேசுவோமா? சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் என்ன பத்தி பேசுவோமா? ஈழத்தமிழர் பிரச்சனையை பத்தி பேசுவோமா? மீனவர் பிரச்சனை பத்தி பேசுவோமா? இடஒதுக்கீடை பத்தி பேசுவோமா? தந்தை பெரியாரை பத்தி பேசுவோமா? அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசுவோமா? அண்ணாதுரை பத்தி பேசுவோமா? திமுக செய்த ஊழல் குறித்து பேசுவோமா? திமுக செய்த பித்தலாட்டங்களை குறித்து பேசுவோமா? எல்லாவற்றையும் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்க தயாரா? அப்படி ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது ரசிகர்கள் கூட்டம். ஆமா, நாங்க ரசிகர்கள் கூட்டம் தான். மக்களை ரசிக்கிறோம், மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். மக்களிடமிருந்து தான் வரோம். ஆட்டோ ஓட்டுநரை மாவட்ட செயலாளராக எங்க தலைவர் அவர்கள் அறிவிக்கிறாங்க. மாற்றுத்திறனாளியே மாவட்ட செயலாளராக எங்க தலைவர் அவர்கள் அறிவிக்கிறாங்க. பூக்கடை வைத்திருப்பவரை மாவட்ட செயலாளராக எங்க தலைவர் அவர்கள் அறிவிக்கிறாங்க. எளிய பின்னணியில் இருந்து வரக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது. அப்ப அந்த அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணத்தை கோடீஸ்வரர்களை வைத்தோ, மிட்டா மிராசை வைத்தோ, பண்ணையார்களை வைத்தோ எங்க தலைவர் புரட்சி செய்யல. எளிய மக்களை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய புரட்சியை செய்யக்கூடிய ஒரு புரட்சியாளர் தான் எங்க தலைவர் தளபதி அவர்கள். 2026 தேர்தல் என்பது பண்ணையாருக்கும் எளிய மக்களுக்கும் இடையே நடக்கின்ற போர். அந்த போரில் ஜெயிக்கக்கூடியவர்கள் எளிய மக்களில் எளிய பின்புலத்திலிருந்து வரக்கூடிய நாம் தான் ஜெயிக்க போறோம். அந்த மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியவர்கள் இங்கே திரண்டிருக்கின்ற தாய்மார்கள் தான். எங்க தளபதி சொல்றது சிங்க பெண்கள் தான், சிங்க தோழர்கள் தான் மிகப்பெரிய புரட்சியையும் எழுச்சியையும் தமிழ்நாட்டில் உருவாக்க போறாங்க. சாதாரணமா எங்க தலைவர் வரலங்க, படிப்படியா முன்னேறி வந்திருக்கிறார். திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் தான், தெரிஞ்சுக்கோங்க. அதனால திமுக கட்சியை சார்ந்தவர்கள் மற்ற கட்சியை கையாண்டது போன்று தமிழக வெற்றி கழகத்தை கையாண்டு விடலாம் என்று நினைப்பது தவறு. எங்களை அடைப்பதற்கு முதல்ல சிறைச்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கா? எத்தனை பேரை உங்களால் கைது செய்ய முடியும்? எத்தனை பேரை உங்களால் சிறைப்படுத்த முடியும்? எது வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயார் என்கின்ற ஒரு உணர்வோடு தான் நாங்க வேலை செய்யறோம். இப்ப நான் இங்க நின்று பேசுறேன் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் தயார். தளபதி என்கிற அந்த ஒற்றை முகத்துக்காக மன்னராட்சி கூடாது, வாரிசு அரசியல் கூடாது, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்கணும், சமத்துவ ஆட்சியை உருவாக்கணும், சமூக நீதி ஆட்சியை உருவாக்கணும், மதசார்பற்ற சமூக நீதி ஆட்சியை உருவாக்குவதுதான் நம்ம கட்சியினுடைய கொள்கையே. இங்கு சில தலைவர்கள் சாதி ரீதியாக மக்களை பிரித்தார்கள், இங்கு சில தலைவர்கள் மத ரீதியாக மக்களை பிரித்தார்கள், இங்கு சில தலைவர்கள் இட ரீதியாக மக்கள் பிரித்தார்கள். ஆனால் பிரிந்து கிடந்த மக்கள் எல்லோரையும் ஒரு அணியில் ஒரே கூடையில் கொண்டு வந்த ஒற்றை முகம் தான் எங்க தலைவர் தளபதி அவர்கள். மிகப்பெரிய கரிஸ்மாட்டிக் லீடருங்க அவரு. ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கரிஸ்மாட்டிக் லீடராக இருக்கக்கூடிய ஒரே நபர் தலைவர் தளபதி அவர்கள் தான். இவ்வளவு பெரிய புரட்சி எல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க, இவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு மகுடத்தை வேண்டாம் என்று சொல்லி வராருன்னா யாரை நம்பி வராரு? இங்கே திரண்டு இருக்கின்ற உங்களை நம்பிதான் வராரு. என் தாய்மார்கள் நம்மளை கைவிட்டு விட மாட்டார்கள், இளைஞர் கூட்டம் நம்மளை கைவிட்டு விடாது, மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் நம்மளை கைவிட்டு விட மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவார்கள், ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவார்கள் என்கின்ற
அதீத நம்பிக்கையோடு தான் அவர் வரார். தமிழ்நாட்டு மக்களை நம்பிதான் வராரு அவர். எங்களை இந்த பிஜேபி இயக்குது, RSS இயக்குது, இது போன்ற அயோக்கியத்தனமான அவதூறுகளை அள்ளி இறைக்கின்ற கும்பலே எங்களை இயக்குவது தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டின் தாய்மார்கள். எங்க தலைவரை இயக்கி கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டினுடைய தாய்மார்கள் தான் எங்களை இயக்குறாங்க. அதனாலதான் உங்களுக்கு பயம். விக்கிரவாண்டியில் நடந்த அந்த மாநாட்டில் 12 லட்சக்கணக்கான மக்கள் வந்தார்கள் என்றால் எப்படி வந்தாங்க? தளபதியினுடைய அன்பால், தளபதியினுடைய அக்கறையால், தளபதியினுடைய அர்ப்பணிப்பால், தளபதி அவருடைய தியாக உணர்வால் வந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தை பார்த்த பிறகுதான் திமுகவுக்கு தூக்கமே இல்லை. நல்லத சொல்லி நீங்க பேசணும் மக்கள்கிட்ட. நாங்க ஆட்சிக்கு வருஷத்துல நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கணும். அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. எடுத்த உடனே ஒரு கூத்தாடி வந்திருக்கிறாரு. நேற்று வந்தவர் உதயநிதி ஸ்டாலின் எத்தனை வருஷம் ஆகுது வந்தாரு. வந்த உடனே இளைஞரணி செயலாளர் பொறுப்பு கொடுத்தீங்க, MLA சீட்டு கொடுத்தீங்க, அமைச்சராக்குனீங்க, இப்ப துணை முதலமைச்சர் ஆக்கிறீங்க, நாளைக்கு முதலமைச்சராக போறீங்க. அப்ப நேற்று வந்தவர் தானே திரு உதயநிதி ஸ்டாலின். அதனால நாங்க கேள்வி கேட்கிறோம். எங்க தலைவர் 2008 மக்களுக்காக களத்துல நின்னாரு, அதை நாங்க சொல்றோம். அவங்க ஜாலியா இருக்கிறாங்க. அந்த ஜாலியை ஜோலி முடிக்கிறது நம்முடைய வேலையே. அதிகார மமதையில் இருக்கிறாங்க. நம்மளை கேள்வி கேட்பதற்கு யாரும் கிடையாது, நம்மளை வீழ்த்துவதற்கு யாரும் கிடையாது. நம்ம தான் எல்லாம் 200 வெல்வம் என்கின்ற இருமா போல நீங்க இருக்கிறீங்களே, உங்களை வீழ்த்தக்கூடிய ஒற்றை நபர் எங்க தலைவர் தளபதி தான். பிஜேபியோடு கூட்டணி வைத்த கட்சி திமுக. வெக்கமே இல்லாமல் தாமரை என்கின்ற சின்னத்தை தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் சந்து சந்தாக கொண்டு போய் சேர்த்தவர்கள் வெக்கங்கட்ட இந்த திமுக கட்சியை சார்ந்தவங்க தான். கலைஞர் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை, திமுகவின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை. வாக்களிப்பீர் தாமரை சின்னத்துக்குன்னு வெக்கமே இல்லாம ஓட்டு கேட்ட நீங்க, பிஜேபியை வளர்த்து விட்ட நீங்க, எங்களுடைய பிளவுவாத சக்தியாக இருக்கின்ற பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய எங்களை பார்த்து பிஜேபியினுடைய பி டீம் என்று சொல்வதற்கு வெக்கம் இல்ல. நீட் ரகசியம் எங்க போச்சு? தொலைஞ்சிருச்சா? கண்டுபிடிச்சு தரணுமா? நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்படுறார். நான் ஆட்சி அமைத்தால் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டார். எங்க போச்சு இரும்பு கரம்? தொலைஞ்சிருச்சா? தேடி கண்டுபிடிச்சு தரட்டுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கஞ்சா விற்கிறவன் ஆளுங்கட்சியை சார்ந்தவனா தான் இருக்கான். பெண்களுக்கு பாலியல் ரீதியா பிரச்சனை பண்றவன் ஆளுங்கட்சியை சார்ந்தவனா தான் இருக்கிறான். ரவுடிசம் பண்றவன் ஆளுங்கட்சியை சார்ந்தவனா தான் இருக்கிறான். நாட்டிலே தலை சிறந்த ஆட்சி எங்களுடைய ஆட்சி. தேடாரும் பாடாரும் ஓடுகிறது, சாராயம் தான் ஓடுது. திமுகவினுடைய ஒரு கட்சி நிகழ்வுல உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடுறோம், தாகம் எடுக்குது, என்ன குடிப்போம்? தண்ணி தான் குடிப்போம். ஏங்க பீர் குடிக்கிறாங்க, பீர் பாட்டில் அடிக்க வச்சிருக்காங்க. வெட்டமே இல்லாம இதை திராவிட மாடல் என்று சொல்றீங்க. இது திராவிட மாடல் கிடையாது, பீர் மாடல். அயோக்கியத்தனமான ஒரு மாடல். தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பெயரை சொல்லி மக்களை சுரண்டி கொண்டிருக்கின்ற அயோக்கியத்தனமான ஆட்சியை வீழ்த்துவதற்காக ஆணித்தரமான ஒரு தலைவர் வருகிறார் என்றால் அதுதான் எங்க தலைவர், வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். தன்னெழுச்சியாக மக்கள் கூட்டம் வர்றதுனால உங்களால பொறுத்து கொள்ள முடியல. எங்களை பார்த்து ரோட் ஷோ போடுறீங்க, எங்க தலைவர் மாதிரியே காஸ்டியூம் போட்டுக்கிறீங்க, எங்க தளபதி மாதிரியே கண்ணாடி போட்டுக்கிறீங்க. சரி, அவரு போனா பயங்கரமா கூட்டம் வருது, நம்மளும் போலான்ட்டு போறீங்க, கூட்டமே வரல. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தான் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினாட் போல என்று ஒரு வரிகள் இருக்கு. வான்கோழி தன்னை மயிலாக நினைத்துக் கொண்டிருச்சு. அப்பா ஒரு பக்கம் போறாரு, பையன் ஒரு பக்கம் போறாரு, ட்ரையல் பார்க்கறாங்களாம். அவர் மாதிரி ஆதரவு நமக்கு கிடைக்குமான்னு. எங்களுக்கு வந்த கூட்டத்தில் 1% கூட அங்க போல. திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கே காசு கொடுத்தா கூட்டு போயிருக்காங்க. இப்ப சமீப காலமா என்ன நடக்குதுன்னா, திமுக கட்சியில தான் இருப்பாங்க, தாவேகாவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு லோன் வாங்கி தரோம், இலவச வீடு வாங்கி தரோம், அதனால கொஞ்சம் மீட்டிங் இருக்கு, கொஞ்சம் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அடைச்சி வச்சுட்டு திமுக மப்ளரை கொடுத்து அப்படி போட வச்சிருக்கு. பாருங்கள், 500 பேர் திமுகவில் இணைந்தார்கள் என்று ஒரு காமெடி ஒன்று வரல.
இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லையுமா தெரியுறீங்க, வெக்கம் கட்டாங்களா, அதுக்கு வேற ஏதாவது குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போலியான ஒரு உறுப்பினர் சேர்க்கை இந்த திமுக நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் நாம் எப்போதோ வெற்றி பெற்று விட்டோம் என்று அர்த்தம். அவதூறுகளையும் ஆபாசத்தையும் அள்ளி இறைக்கிறார்கள் என்றால் நாம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தங்க. கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக, சித்தாந்த ரீதியாக அவங்கள்ட்ட பேசுறதுக்கு துணிவில்லை, பேசுறதுக்கு கருத்தியல் இல்லை. பிஜேபியோடு கள்ள உறவுல அவங்க தான் இருக்கிறாங்க. பாசிசத்தை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்தது அவங்க தான். இந்திக்கு எதிராக போராடுறாங்க, எல்லாவற்றையும் தமிழ் மயமாக்க வேண்டும் என்றாங்க. ரெட் ஜெயிண்ட் எந்த தமிழ்ல வருது? ரெட் ஜெயிண்ட் ஒரு நிறுவனம் இருக்குங்க. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழ் பேர் சூட்டுவோம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். ரெட் ஜெயிண்ட் எந்த தமிழ்? சன் பிக்சர் என்ன தமிழ்? சன்ஷைன் ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க, அந்த ஸ்கூல்ல சன்ஷைன் எந்த தமிழ்? அப்போ உபதேசம் எல்லாம் நமக்கு தான், அவங்க குடும்பத்துக்கு கிடையாது. அதனாலதான் தலைவர் சொல்றாரு, குடும்ப ஆட்சியை வீழ்த்தி மக்கள் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று. இதையெல்லாம் நீங்கள் உணர வேண்டும். வரலாற்றில் எப்போதுதான் இது போன்ற ஒரு வாய்ப்பு உருவாகும். அந்த ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகி இருக்கு. ஒரு நல்ல வரலாற்று தலைவர் வந்திருக்கிறாரு. இந்த மண்ணின் மகனாக, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரராக, பச்சை தமிழராக, நமக்கான ஒரு தலைவராக, இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக, தாய்மார்களுடைய சகோதரராக ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு. அந்த தலைவரை கைவிட்டு விடாதீர்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக எப்படி அவதூறுகளை அள்ளி இறைத்து அவரை வீழ்த்துவதற்கு உண்டான சதி திட்டத்தை செய்தார்களோ அதே போன்ற சதி திட்டத்தை நமக்கு எதிராக முன்வைக்கிறாங்க. ஆனால் விர்ச்சுவல் வாரிசை அவர்களால் எதிர்கொள்ளவே முடியல. உண்மையில அந்த விர்ச்சுவல் வாரிசு வாட்ஸ்அப் தான், சமூக வலைதளம் தளபதியினுடைய தளபதியாக இருக்கு. தளபதியினுடைய ஒரு அரணாக இருந்து கொண்டு திமுகவை கதிகலங்க வைக்கக்கூடிய ஒரு அணியாக விர்ச்சுவல் வாரியர் செயல்பட்டு கொண்டிருக்கு. அப்பா இருக்கிறார்ல, இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சறேன். அப்பா சொல்றாரு, அப்பனா நம்ம அப்பா நினைச்சிட போறீங்க, அவர் இவரு முதலமைச்சர். எல்லாரும் அப்பான்னு சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்க கூட்டணி கட்சியை சார்ந்த அண்ணன் மாவட்ட செயலர் பயங்கரமா பேசுறாரு. நீ வேணா முந்திரி காடா இருக்கலாம், நாங்க சந்தன காடுடா அப்படின்னாருல. அந்த முந்திரி காட்டுல இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் சொல்றாரு, அந்த கல்வி விருது விழா பரிசளிப்பு நிகழ்வை கொச்சைப்படுத்தி பேசுறாரு. ஒரு நடிகர் பின்னாடி நீங்க போறீங்களே, கடைசியில பார்த்த அண்ணன் வேல்முருகனும் படம் நடிச்சிருக்காங்க. ஏன் உண்மை சிரிக்காதீங்க, சீரியஸா தான் சொல்றேன். ஏன் நடிச்சிருக்காரா இல்லையாப்பா? படத்தோட பேர் என்ன? படம் பேரு மகிழ்ச்சி. அண்ணன் சீமான் அவர்கள் இயக்கிய படத்துல அண்ணன் வேல்முருகன் அவர்கள் டான்ஸ் ஆடி இருக்கிறாரு, வசனம் பேசியிருக்கிறாரு, சினிமாவில் நடிச்சிருக்கிறார். அவரு சொல்றாரு நம்மளை பார்த்து கூத்தாடின்னு, கொச்சையா பேசுறாரு. அப்பா என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, அப்பாவாக இருக்கிறீங்களே, எங்க நிகழ்ச்சிக்கு வந்த சகோதரிகள், தாய்மார்கள் எல்லோரும் உங்களுக்கு சகோதரிகள் தானே, உங்களுக்கு மகள்கள் தானே. நம்ம மகள்களை குறித்து இப்படி கேவலமா ஒருத்தன் பேசியிருக்கிறானே, அவனை கண்டித்து பேச வேண்டும் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் இன்று வரை பேசாமல் மௌனமாக இருக்கிறீங்க? அவர் பேசியது தெரியலையா? தெரியலனா எதுக்கு நீங்க அப்பாவாக இருக்கிறீங்க? ஒரு அப்பாவா சொல்றேன், தயவு செய்து யாரும் சாராயம் குடிக்காதீங்க. யோ, ஆட்சியே உங்க கையில தான் இருக்கு, ஆட்சியும் அதிகாரமும் உங்க கையில் வைத்துக் கொண்டு சாராயம் குடிக்காதீங்கன்னு தெரு தெருக்கு சாராய கடையை திறந்து வச்சிருக்கீங்க. எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியுதா? லூசா நாங்கெல்லாம்? எங்க தாத்தாவையும் எங்க அப்பனையும் ஏமாற்றியது அந்த காலம். இன்றைய தலைமுறைய திமுக எங்களால் ஏமாற்றவே முடியாது. ஏமாறுவதற்கு நாங்கள் சாதாரண கூட்டம் கிடையாது. காலமும் சரி, களமும் சரி, தளபதியினுடைய காலம், தளபதியினுடைய களம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய களம். அவ்வளவு எளிதாக எங்களை ஏமாற்ற முடியாது. உங்களுடைய முகத்திரைகளை கிழிப்பதுதான் எங்களுடைய வேலையை. 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி, ஆலமரம், அரச மரம், தென்னை மரம், என்னென்ன மரமோ சொல்றீங்க, அந்த மரத்தை வேரோடு புடுங்கி எரியக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த போர் வீரர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த போர் வீரர்கள். அதனால 2026 மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சியை தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்க போறாரு. அந்த புரட்சியில் நாம் எல்லோரும் இருக்க போகிறோம் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த பிறந்த நாளை தலைவர் தளபதி அவர்களை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக சந்தித்து அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுவோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
சாருக்கு நான் ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்துட்டேன்.